ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்திக் மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூலேரியன் கிராஃபோட கேரக்டரைசேஷன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூலேரியன் கிராஃப்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த யூலேரியன் கிராஃப்ஸை எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேரக்டரைஸ் பண்ணுறதுன்னா என்னது அப்படின்னா, ஒரு கிராஃப் கிவன் கிராஃப் கொடுத்தா ஒரு கிராஃப் கிவன் அப்படின்னா அந்த கிராஃப் வந்து யூலேரியன் கிராஃபாக இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு க்ளூ தான் இந்த கேரக்டரைசேஷன். அப்போது நம்மளுக்கு டெஃபினேஷனில் என்ன சொல்லியிருந்தோம், யூலேரியன் கிராஃபாக இருக்கணும்னா அந்த கிராஃபில் ஒரு யூலர் ட்ரெயில் இருக்கணும். யூலர் ட்ரெயில்னால் என்ன மீன் பண்ணோம், ஒரு க்ளோஸ்டு வாக்கு விச் கவர்ஸ் ஆல் தி வெர்டிசஸ் அண்ட் ஆல் தி எட்ஜஸ் ஆஃப் தி கிவன் கிராஃப். அப்படி இருந்தால் அந்த கிராஃப் வந்து யூலேரியன் கிராஃப்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது சின்ன கிராஃபாக இருந்தால் அந்த கிராஃபில் யூலர் ட்ரெயில் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் கிராஃபில் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எட்ஜஸ்லாம் பெருசாக இருந்ததுன்னா யூலர் ட்ரெயில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டீடியஸான ஒர்க்கு. அப்போ அதை விட இந்த கேரக்டரைசேஷன் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கேரக்டரைசேஷன் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அ கிராஃப் டு பி யூலேரியன் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். அப்போது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, அதான் நம்ம இப்போ சொல்ல போகிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த கிராஃப் யூலேரியன் கிராஃப், சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நாட் யூலேரியன் கிராஃப் அப்படின்னு உடனே கன்க்ளூஷன் சொல்லிடலாம். அதனால தான் இப்போ நம்ம சொல்ல போகிற கண்டிஷனை வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் கேரக்டரைசேஷன். ஓகேவா? ஓகே, இப்போ இதுதான் அந்த கேரக்டரைசேஷன் ஆர் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் யூலேரியன் கிராஃப். கரெக்டாக? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்க்கலாம். தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் a connected graph G is Eulerian if and only if all vertices of G are of even degree. இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு தியரமோட ஸ்டேட்மெண்ட்டு. என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கனெக்டட் கிராஃப் G is Eulerian அப்படின்னா தென் ஆல் வெர்டிசஸ் ஆர் ஈவன் டிகிரி. ஜியில் இருக்கிற எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி ஈவனாக இருக்கும். அண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இருக்கிறதுனால வைஸ் வெர்சா. இப்போ ஒரு கனெக்டட் கிராஃப் ஜியில் எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி ஈவனாக இருந்தால் தென் தி கிராஃப் G is யூலேரியன். ஸோ போத் தி சைட்ஸ் வந்து ரிசல்ட் ட்ரூவாக இருக்கிறதுனால தான் இங்கே இஃப் அண்ட் ஒன்லி போட்டிருக்கோம். அதனால தான் இது வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். எது வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்னா, ஆல் தி வெர்டிசஸ் ஆர் ஆஃப் ஈவன் டிகிரிங்கிறது தான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அ கிராஃப் விச் இஸ் டு பி யூலேரியன். அப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணால் போதும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் யூலேரியன்னு டிசைட் பண்ணி சொல்லிடலாம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நாட் யூலேரியன்னு டிசைட் பண்ணி கன்க்ளூஷன் சொல்லிடலாம். அதனால தான் இதுக்கு பேரே வந்து என்னது, நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அ கிராஃப் டு பி யூலேரியன் ஃபார் யூலேரியன் கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் கேரக்டரைசேஷன் ஆஃப் யூலேரியன் கிராஃப்னு சொல்லலாம். ரைட்டா? இதை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக வந்து இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம் இல்லையா. ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது வந்து ஒரு யூலர் கிராஃப்னு பார்த்தோம். இதில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்த்தா எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி வந்து 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 4. ஸோ எல்லா வெர்டிசஸ்க்கும் ஈவன் டிகிரினால கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. தேர்ஃபோர் யூலேரியன் கிராஃப்ங்கிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். யூலர் ட்ரெயில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ அவர் ரிசல்ட் இஸ் ட்ரூ. இப்போ இதே மாதிரி இன்னொன்று இப்படி ஸ்டார் மாதிரி ஒரு கிராஃப் பார்த்தோம். இது யூலேரியன் கிராஃப்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ இதில் இந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்த்தா இந்த அவுட்டர் வெர்டிசஸ்க்கெல்லாம் டிகிரி 2 ஈவன் நம்பர், இந்த இன்னர் வெர்டிசஸ்க்கெலாம் டிகிரி 4 அதுவும் ஈவன் நம்பர். ஸோ இங்கே இந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு நம்ம சொன்ன ரிசல்ட் வந்து கரெக்டு. யூலேரியனாக இருந்தால் டிகிரி ஆஃப் எவரி வெர்டெக்ஸ் இஸ் ஈவன். டிகிரி ஆஃப் எவரி வெர்டெக்ஸ் இஸ் ஈவன்னா யூலேரியன்கிறது இந்த 2 எக்ஸாம்பிள்ஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரூஃப் பார்க்கணும். ரைட்டா? ஓகே, நம்ம இப்போ ப்ரூஃபு ட்ரை பண்ணுவோம். ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அஸ்யூம் பண்ணணும், ஒரு கனெக்டட் கிராஃப் G அஸ்யூம் பண்ணணும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் G be a connected graph. ஒரு கனெக்டட் கிராஃப் அஸ்யூம் பண்ணிட்டோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், G யூலேரியன் அஸ்யூம் பண்ணால் டிகிரி ஆஃப் எவ்ரி வெர்டெக்ஸ் இஸ் ஈவன்னு ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ரிவர்ஸ், டிகிரி ஆஃப் எவ்ரி வெர்டெக்ஸ் இஸ் ஈவன் அஸ்யூம் பண்ணால் G வந்து யூலேரியன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த G இஸ் அ கனெக்டட் கிராஃப்ங்கிறது ரெண்டுக்கும் காமன்.
இதை அசியூம் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இதை அசியூம் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் காமன் வந்து என்னென்னா ஜி வந்து கனெக்டட் கிராஃப். ஏன்னா கனெக்டட் கிராஃபாக இருந்தால் மட்டும்தான் யூலேரியன் பற்றியே நம்ம பேச முடியும். ஸோ ஃபஸ்ட்டு காமனாக கனெக்டட் கிராஃப்னு அசியூம் பண்ணிட்டோம் ஜியை. இப்போ நம்ம எதை அசியூம் பண்ணிக்க போகிறோம், இந்த பார்ட்டை இது வந்து நம்மளோட ஹைபாத்தசிஸ். லெட் அஸ் டேக் ஜி பி அண்ட் யூலேரியன் கிராஃப். ஜியை வந்து யூலேரியன் கிராஃப்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ பை டெஃபினேஷன் நமக்கு என்ன தெரியும், ஜி ஹேஸ் அன் யூலர் ட்ரெயில் டி. அப்போ ஜி வந்து யூலேரியன்ங்கிறதுனால இட் வில் ஹேவ் அன் யூலர் ட்ரெயில், லெட் இட் பி டி. அதுக்கு நேம் வந்து நான் டீன்னு கொடுத்துருக்கேன். யூலர் ட்ரெயில்னால் என்ன அர்த்தம், ஒரு வேர்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு க்ளோஸ்டு வாக்காக எல்லா வேர்டிசஸ் எல்லா எட்ஜஸையும் கவர் பண்ணி முடிச்சுட்டு அகைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் யூலர் ட்ரெயில். ஸோ இந்த கிராஃப் யூலேரியன் கிராஃப்னு அசியூம் பண்ணதுனால டெஃபினெட்லி இட் வில் கண்டெயின் அண்ட் யூலர் ட்ரெயில். லெட் அஸ் அசியூம் த ட்ரெயில் பி டி அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளுக்கு யூலர் ட்ரெயில். அப்போ யூலர் ட்ரெயில்னால் என்ன அர்த்தம், ஒரு வேர்டெக்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த வேர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வேர்டெக்ஸ்க்கு போக போகிறோம் த்ரூ அன் எட்ஜு, அப்புறம் அதுலேருந்து வேறு ஒரு வேர்டெக்ஸ்க்கு த்ரூ அனதர் எட்ஜு, அப்புறம் அதுலேருந்து இன்னொரு வேர்டெக்ஸ்க்கு த்ரூ அனதர் எட்ஜு. இப்படி எல்லா வேர்டிசஸ் எல்லா எட்ஜஸையும் கவர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், திருப்பி எண்டு பண்ண போகிறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து எண்டு பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் யூலர் ட்ரெயில். அதனால ஈச் அக்கரன்ஸ் ஆஃப் அ வேர்டெக்ஸ் இன் டி contributes 2 to the degree of that vertex. ஏன் வந்து contributes 2 to the degree of vertexனா, ஒரு vertexை ரீச் பண்ணுறதுக்கு த்ரூ அன் எட்ஜ் நம்ம ரீச் பண்ணுவோம், த்ரூ அனதர் எட்ஜ் தான் நம்ம வந்து ரீச் அவுட் ஆகும். அந்த வேர்டெக்ஸ் விட்டு வேற ஒரு வேர்டெக்ஸ் போகிறதுக்கு இன்னொரு எட்ஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேர்டெக்ஸ் மூலமாக உள்ளே வரோம், இன்னொரு வேர்டெக்ஸ் மூலம் வெளியில் போகிறோம். அதனால எவ்ரி வேர்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி டிகிரி அப்படிங்கிறதுனால தான் ஈச் அக்கரன்ஸ் ஆஃப் அ வேர்டெக்ஸ் இன் டி contributes to the degree of that vertex னு சொல்லியிருக்கோம். and therefore and every edge appears exactly once. ஏன்னா நம்மளோட யூலர் ட்ரெயிலோட டெஃபினிஷனே அதுதான், எந்த எட்ஜும் மோர் தேன் ஒன்ஸ் வந்து அப்பியர் ஆகக்கூடாது ஜென்ரலாகவே ஒரு ட்ரெயிலில். அதனால யூலர் ட்ரெயிலில் மோர் தேன் ஒன்ஸ் எந்த எட்ஜும் அப்பியர் ஆகாது. ஸோ எவரி எட்ஜ் அப்பியர்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அண்ட் மோர் எவர் ஈச் வேர்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி டிகிரி ஆஃப் தட் வேர்டெக்ஸுங்கிறதுனால இதெல்லாம் கம்பைண்டாக நம்மளுக்கு என்ன கொடுத்துரும்னா டிகிரி ஆஃப் எவரி வேர்டெக்ஸ் இஸ் ஈவன் அப்படிங்கிறத கொடுத்துரும். ரைட்டா? ஸோ இது இப்போ நம்ம ஒரு பார்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். எந்த பார்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், யூலேரியன் அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு டிகிரி ஆஃப் எவரி வேர்டெக்ஸ் இஸ் ஈவன்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும், ரிவர்ஸ் பார்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ரிவர்ஸ் பார்ட் என்னது, இப்போ ஜி இஸ் அ கனெக்டட் கிராஃப் அண்ட் ஆல் வேர்டிசஸ் ஆஃப் ஜி ஆர் ஆஃப் ஈவன் டிகிரி அப்படிங்கிறத அசியூம் பண்ணால், ஆல்ரெடி வந்து நம்ம என்ன காமனாக அசியூம் பண்ணியிருக்கோம், கனெக்டட் கிராஃபுங்கிறத அசியூம் பண்ணியிருக்கோம் ஜியை. இப்போ இந்த ரிவர்ஸ் பார்ட்டில் ஆல் தி வேர்டிசஸ் ஆஃப் ஜி ஆர் ஆஃப் ஈவன் டிகிரி அப்படிங்கிறத அசியூம் பண்ணால் எதை ப்ரூவ் பண்ணணும், ஜி இஸ் யூலேரியன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதான் ரிவர்ஸ் பார்ட்டு. ரைட்டா? ஸோ இப்போ ரிவர்ஸ் பார்ட்டு இங்கே இருக்குது. இப்போ கான்வர்ஸ்லி லெட் அஸ் அசியூம் தி டிகிரி ஆஃப் எவரி வேர்டெக்ஸ் இஸ் ஈவன் இன் ஜி. நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், ஜியில் ஆல்ரெடி ஜி கனெக்டட் கிராஃப்னு காமனாக அசியூம் பண்ணிட்டோம். இப்போ ஜியில் இருக்கிற எல்லா வேர்டிசஸ்க்கும் டிகிரி ஈவன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், ஜி இஸ் அண்ட் யூலேரியன் கிராஃப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம், ஸோ நம்மளோட ஹைபாத்தசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜி வந்து கனெக்டட் அண்ட் நான் ட்ரிவியல் அப்படிங்கிறதுனால அண்ட் டிகிரி ஆஃப் எவரி வேர்டெக்ஸ் இஸ் ஈவன் அப்படின்னு அசியூம் பண்ணதுனால டெஃபினட்டாக எவரி வேர்டெக்ஸ் ஹேஸ் டிகிரி அட்லீஸ்ட் 2 அப்படின்னு இருக்கும். டிகிரி ஆஃப் எவரி வேர்டெக்ஸ் இஸ் அட்லீஸ்ட் 2ன்னு இருக்கும். therefore G contains a cycle. ஸோ கண்டிப்பாக எவரி வேர்டெக்ஸ்க்கு டிகிரி அட்லீஸ்ட் 2 அப்படிங்கிறதுனால டெஃபினெட்லி இட் வில் ஹாவ் அ சைக்கிள். சே தி சைக்கிள் ஆஸ் Z1. இப்போது Z1 ஒரு சைக்கிள் இருக்குது, ஜிலன்னு வந்திருக்கு. நவ் ரிமூவல் ஆஃப் தி எட்ஜஸ் ஆஃப் Z1 ஃப்ரம் G results in a spanning subgraph G1 in which again every vertex has even degree. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஜியில் ஏதோ ஒரு சைக்கிள் Z1 நம்மளுக்கு ஒன்று கிடச்சதுனால நம்ம என்ன செய்கிறோம், அந்த Z1ங்கிற சைக்கிளில் இருக்கிற எட்ஜஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவல் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் Z1 ஃப்ரம் G. ஸோ வேர்டிசஸ் எல்லாமே அப்படி ரிமைன் தி சேம் இன் தி ஸ்பேனிங் சப்கிராஃப். அதனால தான் ஸ்பேனிங் சப்கிராஃப்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நேம் வந்து G1 கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேனிங் சப்கிராஃப் ஆஃப் G1 இஸ் அ ஸ்பேனிங் சப்கிராஃப் அப்படிங்கிறதுனால ஜியில் இருக்கிற எல்லா வேர்டிசஸும் G1லையும் அப்படியே இருக்கும். பட் எதெல்லாம் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும், இந்த Z1ங்கிற சைக்கிளில் இருக்கிற எட்ஜஸ் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ now we obtain a spanning subgraph G1 of G. ரைட்டா? ஸோ இப்போ இந்த G1லையும் என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னா எவ்ரி வேர்டெக்ஸ் ஹாஸ் ஈவன் டிகிரி. ஏன்னா ஆல்ரெடி ஜியில் நம்ம எடுத்த கிராஃபில் எல்லா வேர்டிசஸ்க்கும் டிகிரி ஈவன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சைக்கிள்லேருந்து எட்ஜஸ் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். சைக்கிள் நம்மளுக்கு என்ன தெரியும், சைக்கிளில் இருக்கிற எல்லா எட்ஜஸ்க்குமே
டிகிரி வந்து 2ன்னு தெரியும். ஸோ ஒரு ஈவன் நம்பர் மைனஸ் டிகிரி 2 அப்படின்னா அகைன் டிகிரி ஆஃப் எவ்ரி வெர்டெக்ஸ் இஸ் ஈவன் அப்படிங்கிறது எங்கேயும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னா G1ங்கிற அந்த ஸ்பானிங் சப்கிராஃப்லேயும் ட்ரூவாக இருக்கும். ரைட்டா? ஓகே. இப்போது இஃப் G1 ஹேஸ் அ வெர்டெக்ஸ் வித் positive degree that is greater than or equal to 2, then again G1 has a cycle says that 2. முன்னாடி சொன்ன அதே ஆர்கியூமெண்ட். இப்போ G1ல ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ்க்கு பாசிட்டிவ் டிகிரி இருக்குது. பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னாலே greater than or equal to 2 தான் அப்படின்னு இருந்தாலே, ஏன்னா கனெக்டடுங்கிறதுனாலையும் டிகிரி வந்து அட்லீஸ்ட் 2. ரைட்டா? தென் G1 has a cycle again say it as Z2. இப்போ திருப்பி G1ங்கிற இந்த ஸ்பானிங் சப்கிராஃப்ல என்ன இருக்கும்? திருப்பி ஒரு சைக்கிள் Z2 இருக்கும். Now again removal of the edges of Z2 from G1 results in another spanning subgraph G2 of G, and here also the degree of every vertex is even அப்படிங்கிறது திருப்பி இங்கே சொன்ன அதே ஆர்குமெண்ட் இங்கேயும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த Z2ங்கிற சைக்கிள்லேருந்து நம்ம எட்ஜஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு புதுசாக திருப்பி ஒரு ஸ்பானிங் சப்கிராஃப் G2 கிடைக்குது. G2 is a spanning subgraph of G, and here in G2 also degree of every vertex is even. இதே மாதிரி இந்த ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணோன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்? ஜியில் இருக்கிற எல்லா வேர்டிசஸும் காலியாக போயிடும், எல்லாம் தீர்ந்து போயிடும். ஒன்லி வேர்டிசஸ் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஜி வந்து ஒரு ஃபைனைட் கிராஃப்ங்கிறதுனால. ஸோ ப்ரொசீடிங் லைக் திஸ், ஆல் தி எட்ஜஸ் ஆஃப் ஜி ஆர் டேக்கன் கேர் ஆஃப் பை எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸ் Z1, Z2, எட்ஸெட்ரா ZK சின்ஸ் ஜி இஸ் ஃபைனைட். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி Z1 ஒரு சைக்கிள் கிடச்சிது, அதுலேருந்து எட்ஜஸ் மட்டும் ரிமூவ் பண்ணோம், ஒரு ஸ்பானிங் சப்கிராஃப் கிடச்சிது. அதில் திருப்பி ஒரு சைக்கிள் இருந்ததுன்னா அதை Z2ன்னு எடுத்துக்கிறோம், அதுலேருந்து எட்ஜஸை ரிமூவ் பண்ணுறோம், அடுத்த ஸ்பானிங் சப்கிராஃப். இப்படி நம்ம போனோம்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ZKங்கிற ஒரு சைக்கிள் கிடச்சதுக்கப்புறம் அங்கே ரிமூவ் பண்ணுறதுக்கு எட்ஜஸ் எதுவுமே இருக்காது ஜியில். ரைட்டா? ஏன்னா ஜி வந்து ஃபைனைட் கிராஃப்ங்கிறதுனால. Next, if k is equal to 1, then Z1 or G itself is an Euler trail and hence G is Eulerian. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ k is equal to 1ன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதில் இருக்கிற எட்ஜஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா G வந்து என்ன ஆகிடும்? டோட்டலி டிஸ்கனெக்டட் ஆகிடும், வெறும் வெர்டிசஸ் மட்டும் இருக்கும். அப்போ அந்த Z1ங்கிறது தான், Z1 is nothing but G, அதுவே வந்து என்னவாக இருக்கும்? யூலர் ட்ரெயிலாக இருக்கும். அதனால G is Eulerianங்கிறது ப்ரூவ்டு. எப்போ k equal to 1 அப்படிங்கிற போது G is Eulerianங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. Next, if k is greater than 1, then starting from a vertex V0 and covering all the edges and vertices of G through the cycles Z1, Z2, Zk, etc. Zk, we can obtain a closed walk ending with V0. அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ ஒரே ஒரு சைக்கிள் இருந்தால் ஆப்வியஸ்லி G is Eulerianங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் k is greater than 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? மோர் தேன் 1 சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். மேபி 2 or 3, 4 எவ்வளோ சைக்கிள்ஸ் வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த கேஸில் நம்ம ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி வெர்டெக்ஸ் V0ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லா வெர்டிசஸ் எல்லா எட்ஜஸையும் இப்படி கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு Z1ல இருக்கிற Z1ங்கிற சைக்கிளில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணுறோம். அடுத்தது Z2ங்கிற சைக்கிளில் இருக்கிற எட்ஜஸ் வெர்டிசஸ்லாம் கவர் பண்ணுறோம். அப்புறம் Z3 இப்படி வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண அதே வெர்டெக்ஸ் V0ல வந்து எண்ட் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் ஹென்ஸ் G is Eulerian. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண வெர்டெக்ஸ்லேயே வந்து எண்ட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் வாட் தி ரிக்வயர்ட் யூலர் ட்ரெயில் அப்படிங்கிறதுனால இன் திஸ் கேஸ் ஆல்சோ G is Eulerian அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக? அப்போ என்ன வந்து நம்ம அசியூம் பண்ணோம் இந்த கேஸில் கான்வர்ஸ் பார்ட்டில் அப்படின்னா டிகிரி ஆஃப் எவரி வெர்டெக்ஸ் இஸ் ஈவன் அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? G is Eulerian அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் தி ஹோல் இந்த தியரமோட யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு கனெக்டட் கிராஃப் வந்து யூலேரியனாக இருந்தால் டிகிரி வந்து எல்லா வெர்டிசஸ்க்கும் ஈவனாக இருக்கும். அண்ட் ஒரு கனெக்டட் கிராஃபில் எல்லா வெர்டிஸோட டிகிரியும் ஈவனாக இருந்தால் டெஃபினெட்லி இட் வில் பி அன் யூலேரியன் கிராஃப் அப்படிங்கிறத நம்ம இப்போ இஃப் அண்ட் ஒன்லி பார்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் வாட் தி நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அன் யூலேரியன் கிராஃப். அப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு கிராஃபை பார்த்த உடனே அது கனெக்டடாக இருக்குது அண்ட் எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி ஈவனாக இருக்குன்னா நம்ம யூலர் ட்ரெயில் கண்டுபிடிச்சி தான் நம்ம யூலேரியனா இல்லையான்னு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு பெரிய கிராஃபில். அப்போ எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி ஈவனாக இருக்குங்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? திஸ் இஸ் அன் யூலேரியன் கிராஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கேரக்டரைசேஷன். ஓகேவா? தேங்க்யூ.